ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெனஸ்டேவோட மினி விலாக் பார்க்கலாம். காலையிலேருந்து கொஞ்சம் ஹரி பரின்னு இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி மூடு ஸ்விங் மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. என்னவோ தெரியல, பசங்க பண்ண அலப்பறையா என்னன்னு தெரியல. நேற்று நைட்டு 3 o'clock ரித்தி வந்து எழுந்துட்டா. அவளுக்கு ஏதோ ஸ்டொமக் அப்செட் மாதிரி ஆகிடுச்சு. 3 o'clockலேருந்தே தூக்கம் இல்லை. ஸோ மார்னிங்கே வந்து 2 பேருமே ஸ்கூலுக்கு அனுப்பலை. ரித்திக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு அனுப்பலை. லெனியை வந்து நான் வந்து இன்றைக்கி ஸ்கேனிங் பண்ண போகிறோம் அப்படின்னு 3rd month ஸ்கேனிங் அப்படின்றதுனால நான் லெனியை நிற்க வச்சிட்டேன். நான் பாவு பஜ்ஜி தான் பண்ணினேன். அது நான் ஆல்ரெடி இது பர்ஃபெக்டான ரெசிபி கிடையாது. பட் என்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே தூக்கி போட்டு ஒரு நமக்கு சிம்பிளாக நம்ம கைக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு பாவ் பஜ்ஜி ரெடி பண்ணேன். ஸோ அதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஐப்ரோ ஃபில்லிங் கொடுப்பேன். எனக்கு ஐப்ரோ பவுட்ரு வச்சு நான் ஃபில் பண்ணுவேன். இப்போ வந்து ஆக்சுவலாக நான் சும்மா ப்ரஷ்ஷை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது தான். ரொம்ப இதுக்குன்ட்டு மெனக்கட்டு செய்யறதில்ல. ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா ஸ்கின் கேர் எல்லாமே அது இதுக்கு டைம் ஒதுக்குவேன். இப்போ என்னவோ எனக்கு தெரியல, அது சம்திங் எனக்கு அந்த தோணலையா இல்லை எனக்கு அதுக்கான டைமை நான் எடுக்கிறது இல்லையா எனக்கு தெரியல. அப்படின்னு ஒரு கூலாட்டு அப்படியே விட்டுட்டுருவேன். ஸோ ஆஃப்டர்நூன் வர்றதுக்கு எப்படியும் ஆஃப்டர்நூன் ஆகிடும்னு தெரிஞ்சிச்சு. சரி, அதனால் நான் வந்து பன்னு இருந்தது, பர்கர் வச்சு தான் பண்ணலான்னு நினச்சேன். பட் என்கிட்ட மஷ்ரூம் வந்து எக்ஸ்பைர்ட் ஆகிடும் டேட்டுன்றதுனால சரி மஷ்ரூம் வச்சு ஒரு அது பர்கர்னு சொல்ல முடியாது, பட் என்னவோ ஆனால் வெளியே ஃபுட்டு சாப்பிடாம இது சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ 3 பேக் பண்ணிக்கினேன். ஸோ கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்றதுனால. ஏன்னா ஸ்கேனிங்கிறதுனால லேட் ஆகும். அதுக்கப்புறம் நானும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வாட்டர் பாட்டிலு அப்புறம் ஃபைலு எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுட்டு கிளம்புனா தான். இல்லைன்னா அங்கே போயிட்டு போகிற வழியில் தான் எனக்கு தோணும், ஐயோ இது மிஸ் பண்ணிட்டேனே அது மிஸ் பண்ணிட்டேனேன்ட்டு. ஏன்னா ஒருத்தராக மேனேஜ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டே எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குர்த்தா என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் மிந்த்ராவில் தான் மேக்ஸிமம் குர்த்தாவும் சரி மேக்ஸியும் சரி, இது குர்த்தா இல்லை மேக்ஸி மாதிரி தான். பட் வந்து இது வந்து 3/4 பேண்ட்டு போட்டு பேர் பண்ணலாம். நல்லாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே ஒரு ஷூ போட்டோம்னா. பட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளுக்காக நான் லெகின்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, பாய்.